இன்னைக்கு மார்ச் 14ங்க சனிக்கிழமை காலையில் மணி இப்போ 5 மணி ஆகுது. இன்னைக்கு காரோடையான் நோன்பு இல்லையா, நானுமே முதல் தடவையாக வழிபட போகிறேன். அதனால் வாசல் தெளித்து கோலம் போடலான்ட்டு வெளியில் வந்துட்டேங்க. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி தூங்கும் நாளில் இந்த நோன்பு கடைப்பிடிச்சிட்டு வராங்கங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தன் கணவருக்கு நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லி இந்த விரதத்தை வழிபடுவாங்க. சாவித்திரி தனது கணவர் சத்தியவான் அவர்களை யமதர்மரிடம் மீட்ட நாளாக தான் இந்த காரோடையான் நோன்பை நம்ம வழிபட்டுட்டு வரோங்க. திருமணமான பெண்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று கையில் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு விரதம் இருப்பாங்க. நான் இன்னைக்கு காமாட்சி அம்மனுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ சாமந்திப்பூ ரோஸ் வச்சு இன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டேங்க. காமாட்சி அம்மன் விளக்குலையும் விளக்கேற்றிட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுமே இன்னைக்கு நம்ம சிம்பிளாக வழிபட்டு முடிச்சிட்டேங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பெருகவும் செல்வம் வளம் பெருகவும் சுமங்கலி பெண்கள் கட்டாயம் கடைப்பிடிப்பது இந்த அற்புதமான காரோடையான் நோன்பு. நீங்களும் வீட்டில் எப்படி வழிபட்டீங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு தாம்பூலம் தட்டு கொடுத்து வழிபடுங்க. ஒற்றை படையில் கொடுங்க, அது ரொம்பவே நல்லது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இன்னைக்கு ஒரு தாம்பூல தட்டு கொடுத்தேங்க. ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு இந்த காரோடையான் நோன்பு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.